இல்லாம பசங்க எல்லாம் ரொம்ப நீட்டா எந்த ஒரு இது இல்லாம ரொம்ப திறம்பட ரொம்ப செஞ்சு கொடுத்துருக்கீங்க சார். நான் நினைச்சு பார்க்கவே இல்லை என்னுடைய வீடு இவ்வளவு அழகா பிளாஸ்டிக்ல இவ்வளவு ஒரு அட்ராக்டிவா உட்டு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைச்சு பார்க்கவே முடியல. என்னுடைய வீடு நீங்க வந்து பாக்குறவங்க இப்படி ஒரு பொருள் இருக்காங்கன்னு தெரியல அளவுக்கு இது வரைக்கும் ஒரு 40-50 பேர் பார்த்து போயிட்டாங்க. ரொம்ப ஒரு சிறப்பா இந்த ஈவன் ஜன்னல்லாம் வந்து எல்லாமே உட்டுலயே செஞ்ச மாதிரி தான் ஒரு பினிஷிங். ரொம்ப ஒரு சிறப்பா பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நான் என்னுடைய நேம் வந்து திருச்செங்கோட்டில் இருக்க மகாதேவ் தேவராஜ் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். இந்த திருச்செங்கோடு சர்க்கிள்ல நீங்க எங்க டவுட்டா இருந்தாலும் என் வீட்டுல எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சார் நீங்க எப்ப வேணாலும் இந்த வீட்டை கொண்டாந்து காமிக்கலாம். நீங்க எத்தனை பேர் என்ன சார் லோக்கல்ல இருக்காரு 10 வருஷம் இருந்தாலும் நாங்கள கூட்டு போவாங்கன்னா நீங்க எப்ப வேணா என் வீட்டை வந்து அது எந்த எனி டைம் இந்த வீட்டை வந்து நீங்க விசிட் பண்றதுக்கு உங்களுக்கு நான் அலோவ் பண்றேன். ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஏன்னா கஸ்டமரோட இதுதான் கண்டிப்பா ஏன்னா நான் போய் வேலை செய்யறேன், நான் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லி நீங்க சொல்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக் தான் என்னுடைய வளர்ச்சி. அதுதான் நீங்க 10 பேருக்கு சொல்லணும், நான் 10 பேருக்கு செய்யணும். அதுதான் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன்னு அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அவர் சொன்னாரா என்னன்னு தெரியாது. இது வரைக்கும் ஒரு 6-7 பேருக்கு நான் பேசிக்க இங்க 2 பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இருக்காரு. எங்க ஸ்கூல் சார்ஜி 4 பேர் சொல்லியிருக்கேன். அது 3 பேர் அதுல கண்டிப்பா போடக்கூடியவங்க. ரொம்ப 2 பேர் பேசியிருக்கேன், HMS பேசியிருக்கேன். அவங்கள வந்து பார்த்துட்டு வீட்டை ஃபுல் பினிஷிங் நல்லா கசகசனால அவன் பொண்ணை கூட்டிட்டு வந்து சார் நான் இதுதான் போட போறாங்க முடிவுல இருக்காரு. அதனால என்னால இன்னும் ஒரு 4 வாரம் ரெடியா இருக்கு. பெட்ரூம் ஒர்க் எல்லாம் எந்த மாதிரி சார் இருக்கு? பெட்ரூம் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கோம். பெட்ரூம் ஒர்க் எல்லாம் உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி எல்லாமே கரெக்டா எல்லாமே கரெக்டா இருக்கு. எல்லாமே உள்ள விட்டு அந்த இது நம்ம பாத்ரூமோட இது எல்லாமே அவங்க டிசைன் எல்லாமே எல்லாம் உள்ளுக்குள்ள பண்ண எல்லாமே கண்ணாடி இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்ஷன் ரைட்டாவா இருக்கு. நீங்க ஃபுல் வீடியோ லைட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து அப்படியே ஒருத்தர் கூட நான் பேசுறேன். கண்டிப்பா நீங்க வெளிச்சத்தோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வீடியோ எடுத்து மேடம் வீடியோ எடுத்து சொல்லுங்க, நீங்க பேசுங்க. பேசிட்டு உங்களோட வியூஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பா நீங்க உங்களுடைய ரிவ்யூ போடுங்க சார். கண்டிப்பா அதான் எங்களுக்கு வந்து அடுத்த இதாகும். உங்களுடைய டைனிங் ஹால் ஓபன் ஆச்சு இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து நாங்க கொஞ்சம் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணோம். நாங்க நினைச்சதை விட நல்லா வந்திருக்கு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். அந்த ஆர்சி எல்லாம் எப்படி டைனிங் ஹால் எல்லாமே நான் இப்படிலாம் வரணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஐடியா பண்ணி அது பண்ணாதீங்க. நீங்க அப்ப எப்படி ஒரு சைடு வச்சுக்கலாம் அப்படிலாம் கூட எனக்கு ஒன்றும் தோணல. ஆனா செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் மாதிரியும் எல்லாமே உட் ஒர்க்ல பண்ண மாதிரி இருக்கு வீடு. நான் முன்னாடி டைல்ஸ் போடும்போது ஆகா இந்த கலர்லாம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த பீடிங் எல்லாம் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாதி ஒர்க் எல்லாம் ப்ரௌன்ல இருக்கிறதுனால இந்த வீடியோ அவுட்லுக்கே மாறி போச்சு. உங்களுக்கு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு வந்து வெளியில தான் அந்த ஓடு அந்த ஃபீலிங் இருந்தது. ஆனா வெளியில எனக்கு அந்த ப்ரௌன் பேஸ் தான் வீடு ஃபுல்லா வரணும்னு ஒரு ஆசை. அதனால வெளியில ப்ரௌன் அது எல்லாத்துக்குமே அப்படிதான் அனுப்பிச்சேன். பட் இது எல்லாமே எனக்கு இந்த ப்ரௌன்லயே அனுப்பிச்சது. அந்த பேசிக்கே எல்லாமே வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லா கலரும் வச்சிருக்கீங்க பாருங்க, அந்த மாதிரி அதுதான் மிகப்பெரிய. அதான் நீங்க என்ன கலர் விரும்புறீங்களோ அந்த கலர் நம்ம அதுதான் எனக்கு ரோஸ் வந்து பாப்பா எனக்கு பிங்க் தான் வேணும் அப்படின்னு. ஏன்னா அந்த ரூம் கூட டார்க்கா இருக்குமே, எனக்கு பிங்க் வேணும்பா இருந்துச்சு. அந்த ரூம் ஃபுல்லா பிங்க் போட்டேன். டிசைட் பண்ணல. கண்டிப்பா இதே தான் நான் எல்லாத்துக்கும் பண்ணேன். நீங்க கூட சார் அப்பப்போ ஒவ்வொன்று பார்க்கும்போது தான் சார் பிடிக்கும். அந்த உள் ரூம் டிசைன் தான் வெளியில வைக்கலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம். ஆனா எனக்கு இந்த டார்க் இருக்கும்போது அப்படி கரெக்டா அந்த பசங்க சாருமே கூட சார் இது யாருமே இது செய்யவே இல்லை சார் அப்படின்னாரு சார் கூட. ஆனா போட்டு பார்த்தோம்னா அந்த பசங்கள சார் இந்த கலர் போட்டோம்னா உள் ரூம் அடிச்சிருச்சு. இந்த டார்க் அந்த டோரே எனக்கு அதான் அந்த டார்க் இந்த டோருக்கு நேச்சுரலாவே உங்களுக்கு கிடைச்சிச்சு. இது எல்லாமே ஏன்னா இந்த பேஸ் நான் லைட்ஸ் நான் ஆல்ரெடி ஒட்டிட்டேன் சார். இந்த லைட்ஸ் என் வைஃப் என்ன சொல்லிட்டாங்க, இந்த டைல்ஸ் இவ்வளவு செலவு பண்ணி இந்த எக்ஸாகன் ரொம்ப காஸ்ட்லியா வாங்கி ஒட்டினேன். கண்டிப்பா எனக்கு இதெல்லாம் இந்த ஒர்க் பண்ணுவோம்னு எனக்கு தெரியல. டிவி சைடாவது நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நான் இந்த டிசைன் ஃபுல்லா இந்த எக்ஸாகன் நம்ம நார்மல் டைல்ஸ் இல்லைங்க சார், ஒவ்வொரு பீஸும் எடுத்து செலவு பண்ணி ஒட்டினது. கண்டிப்பா அதனால என் வைஃப் இதை சுத்திட்டு மறைக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டிசைனை ஒட்டிட்டு கண்டிப்பா இதை மறைக்க கூடாது. அதனால இதை சுத்தி போட்டு ஈவன் இந்த ஃப்ரேம் ஓப்பன் கூட அந்த இதுல இல்ல இது நல்லா இருக்கணும். ஏன்னா திரும்பி பார்க்கும்போது நம்ம டிஃபரெண்ட் தனியா டோரோட எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு. கண்டிப்பா
அது வரைக்கும் நான் ரொம்ப மேட்சிங்கா இப்படி கண்டினியூஷன் அப்புறம் காமிலும் போல கிரீனா இருக்கு அது கிரீன் அந்த கிரீனுக்கு மேல போடுறது போல அப்புறமா பார்த்தா உட்டு இதை இங்க வந்து பார்க்கும்போது அது மட்டும் வேண்டாம் அதுக்கும் ப்ரௌனே போட்டுக்கலாம் லைட் போட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க யார் கேட்டாலும் எங்களை நீங்க சொல்லுங்க. நாங்க கண்டிப்பா உங்க வீடு எப்படி பண்ணி கொடுத்தோமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம பசங்களும் சேம் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 80-85 பேர் வேலை செய்யறாங்க சார் நம்ம கிட்ட. யார் வந்தாலும் சேம் உங்க வீட்டுல எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அதே சேம் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஒர்க் நீட்டா இருக்கும், ஆளுங்களும் நீட்டா இருப்பாங்க. வேற எதுவும் அந்த மாதிரி இருக்கும் நான் கூட கூப்பிடல. அவங்க சார் எப்படி ஷார் பண்றோம் தம்பி உனக்கு என்ன டிசைன் பிடிக்கும் நீ 100 டிசைன் பண்ணிருக்கிற நான் ஆர்டிஸ்ட் மாதிரி நீ ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பேன். கண்டிப்பா உனக்கு நான் இன்னும் டிசைன் பண்ணா நான் யோசிப்பேன். கண்டிப்பா முழுக்க முழுக்க அவங்க போகவே விட்டேன். இதுல நீ இந்த இடத்துல நீ எப்படி நீ செய்வ உனக்கு எப்படி பிடிக்கும் சார் இப்படி செஞ்சா கம்ப்யூட்டர் இருக்கலாம் சார் இதுக்குள்ளார கால் உள்ள எனக்கு யோசனையே இல்ல இல்ல கண்டிப்பா இதெல்லாம் மூடணும் அவ்வளவுதான் யோசனை. நீ ஒரு கம்ப்யூட்டர் வச்சு 2 டேபிள் வச்சு உள்ளுக்குள்ளார ஒரு டிராவ வைக்கிறா சார் பர்சனலா அப்படின்னு அவங்களா டிசைன் பண்ணா நானா திருநாள் பண்ணேன் எப்பா இதை க்ளோஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு ஒரு கால் உள்ள ஒரு டிராவ் அப்படின்னா அவன் டிராவ் வச்சிருப்பான். ஆனா அவன் போக்குல விட்டதுனால இஷ்டத்துக்கு விதவிதமா பண்ணிட்டாங்க. எல்லாமே எல்லாரும் கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அவன் போக்குல விட்ட நான் 10 வருஷமா இருக்கேன் எனக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்கும் சார் நான் அப்படி சரி உன் போக்குல பண்ண எந்த டிசைனுமே 3 பெட்ரூமுக்கு அந்த உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்னா எந்த டிசைனும் நீ இப்படி பண்ணுன்னு சொல்ல இவ்வளவு ஹைட்டுக்கு உனக்கு எப்படி தோணுதோ பண்ணு அது மாதிரி ஓகே ஓகே சார் எல்லாமே நல்லா இருக்கு சார். லைட் வரட்டும் எல்லாத்தையும் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க ரைட் கண்டிப்பா சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுங்க வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு சொல்லுங்க நான் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிறேன். கண்டிப்பா மேடம் இருக்கணும் மேடம் எல்லாமே அவங்களுடைய இது சொல்லணும் சொல்லணும் மேடம் இருக்கும்போது சொல்லுங்க சார் நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன் பாலபாரதி. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் சாணார்பாளையத்தில் இந்த வீடு வேலை செஞ்சுருக்கோம். ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம், மல்டி கலரில் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் இந்த பெயிண்டிங் எனக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி என்னோட பெட்ரூம் வேணும் அந்த கலர் மேட்ச் பண்ணி வேணும்னு சொல்லி கேட்டார். அதை மேட்ச் பண்ணி தான் நாங்கள் இந்த கலர் பண்ணியிருக்கோம். அவரே வந்து செலக்ட் பண்ணி எனக்கு பிக்சர் கொடுத்து இந்த கலர் நாங்கள் பண்ணியிருக்கோம். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் வால்பேப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பிளைன் வாலாக தான் இருந்தது. பிளைன் ஸ்கொயர் வாலாக தான் இருந்தது. நம்மளே லாஃப்ட் பிரித்து டிவைட் பண்ணி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமில் வால்பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்க செல்ஃபு வித் ட்ரா சேஃப்டி லாக்கர் இது மெயினாக வந்து எல்லாமே வந்து கேட்குறாங்க. எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சேஃப்டி லாக்கர் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணீங்கன்னாலும் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து லாக்கர் இருக்கிறது எதுவும் தெரியாது. இதுக்கு உள்ளார ஒரு ட்ரே வச்சுருப்பேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பொசிஷனுக்கு உள்ளார வந்து ஒரு ட்ரே கொடுத்துருப்போம். இது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த பொசிஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு இடையில உங்களுக்கு ட்ராயர் பொசிஷன் சென்டரில் வந்து ட்ராயர் பொசிஷன் அதுக்கு எல்லாமே வந்து லாக் கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாக் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய டிசைன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் உங்களுக்கு என்ன டிசைன் கேக்குறீங்களோ அந்த டிசைன்ல ஃப்ரண்ட் கொடுத்துருக்கோம். உள்ள ஓபன் பண்ணோம்னா வுடன் ஃபினிஷிங்ல இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூபிஎஸ் மெட்டீரியல் பண்ணிருக்கோம். ஆனா வுடன் மெட்டீரியல் இருக்கும் ஒர்க். இதுல பாத்தீங்கன்னா உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா ஃபுல் ப்ளைன் ஒயிட்டா கிடைச்சிரும் உங்களுக்கு. நீங்க எப்படி விரும்புறீங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதுல பாருங்க எல்லாமே செல்ஃப் டிராயர். அடுத்த பீரோ பாத்தீங்கன்னா இதுல டிஃபரெண்ட் டிராயர் உங்களுக்கு மேல ஹேங்கர் பொசிஷன் அதுக்கு கீழே செட் டிராயர் இந்த மாதிரி இருக்கு. ஃபைல்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ண மாதிரி நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். இந்த டிராயர் இதுலயே உங்களுக்கு லாக் ஒரு டிராயர் மட்டும் கஸ்டமர் கேட்டார் அதனால ஒரு டிராயர் வச்சிருக்கோம். இந்த டிராயர் எல்லாமே லாக் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே செல்ஃபா கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கு நம்மளுக்கு. இந்த பீரோ எல்லாமே என்ன பர்பஸ் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லா வந்து ஸ்டோரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்த பீரோ இது பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பீரோ யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்க வந்து
பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேக், குழந்தைங்களோட ஸ்கூல் பேக் வைக்கிற அளவுக்கு பொசிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க அவங்களுடைய பேக் வந்து அப்படியே உள்ள வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரே, அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே வச்சு செப்பரேட்டா அவங்க புக்ஸ், பேனா, நோட் அதெல்லாமே செப்பரேட்டா வச்சு யூஸ் பண்ற மாதிரி ட்ராயர் இருக்கு. இதே மாதிரி சேம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே பெட்ரூம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு. இதுல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்கோம், அது பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இதே பெட்ரூம்ல வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட். இது ஃபுல் மிரர் வந்து கலர்ல எட்சிங் கொடுத்து நாங்க வந்து டிசைன் பண்ணி உங்களுக்கு மிரர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதுல வர கிளாஸ் எல்லாமும் நாங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஸ்டோரேஜ், அதாவது க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் உங்களுக்கு இந்த சைடுல கொடுத்துருவோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஓபன் செட், இந்த பர்ஃபியூம்ஸ் அந்த மாதிரி ஓபன் வச்சு யூஸ் பண்ற மாதிரி வெர்ஷன். மேல லைட் வந்துரும். இன்னும் லைட் கொடுக்கறதுனால உங்களுக்கு லைட் போட்டு காட்ட முடியலங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் க்ளோஸ் பொசிஷன் உங்களுக்கு. இந்த ரைட் சைடுல டிராயர். இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த பொசிஷன் இது வந்து செப்பரேட்டா எடுத்து நீங்க உட்கார்ந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல உட்கார்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க எடுத்துட்டு இது அப்படியே யூஸ் பண்ணலாம், இல்ல இதுக்கு மேல நீங்க குஷன் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் எப்படி அப்படியே நீங்க யூஸ் பண்ணலாம். இதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் வந்து நாங்க உங்களுக்கு யூபிவிசில நாங்க உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த ரூம் பார்க்கலாம். மேல இது மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தோம். இப்போ கீழ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல அடுத்த பெட்ரூம் நம்ம பார்க்கறோம். மேல ஐசைலிங்லாம் வச்சு நீட்டா பண்ணிருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. இன்ஜினியரும் அழகா நீட்டா வர்க் பண்ணி கொடுத்திருக்காரு. நான் இன்னும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பில்டிங் வேற எங்க கேட்டா கூட அவரை நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். அந்த அளவுக்கு இன்ஜினியரும் வந்து நல்லா சூப்பரா வர்க் பண்ணி கொடுத்திருக்காரு. வாங்க கீழ. இது பாத்தீங்கன்னா கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல மாஸ்டர் பெட்ரூம். மேல வேற கலர் இருக்கும், கீழ சேம் அதே மாதிரி மெட்டீரியல் யூபிவிசி மெட்டீரியல் உங்களுக்கு கலர். இதுவும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் அவங்க விரும்பின கலர் தான். அவர் என்ன கலர் லைக் பண்ணாலும் அந்த கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம் சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு இங்க குபேர முனையில உங்களுக்கு லாக்கர், டிராயர் பிளஸ் லாக்கர், சேஃப்டி லாக்கர் எல்லாமே இங்க நாம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து சாரீஸ் மாற்ற மாதிரி மட்டும் உங்களுக்கு வந்து ஹேங்கர் பொசிஷன், கம்மியான ஹேங்கர் பொசிஷன், மீதி புக்ஸ் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இதுல டிராயர், செல்ஃப் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். இந்த பெட்ரூம் இந்த பீரோ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து செல்ஃப். இது ஃபுல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் செப்பரேட்டாவும் இருக்கு இந்த ரூம்ல. பிளஸ் எக்ஸ்ட்ரா இங்க ஒரு மிரர் கேட்டிருக்காங்க. ட்ரெஸ் பண்ணும்போது நாங்க இங்க நின்று சாரீஸ் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி அவுட்ல வேணும்னு சொன்னாங்க. அதனால மிரர் இந்த டோர்லயே மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி தான். இங்க ஒரு டேபிள் பொசிஷன். இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. ரைட்டிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணலாம். அவங்க கார்ட்ல யூஸ் பண்ற பில்லோஸ் அந்த மாதிரி எல்லாமே ஸ்டோரேஜ் பண்றதுக்கு இந்த இடம் வந்து யூஸ் ஆகும். நம்ம உட்கார்ந்து மேல கிரானைட் போட்டுக்கலாம் அல்லது கிளாஸ் போட்டாலும் நம்ம உட்கார்ந்து ரைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு டேபிள் பொசிஷன் உங்களுக்கு. டிராயர் இதுலயும் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் பாருங்க. இது பார்த்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சேம் அதே மாதிரி தான். கிளாஸ் ஃபிக்ஸட். இதுல வந்து ஓபன் க்ளோஸ் ஆகாத கிளாஸ். இது வந்து அப்படியே கிளாஸ் ஃபிக்ஸட். இதுலயும் இந்த டிசைன் வந்து போட்டு எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்ல என்ன டிசைன் கேக்குறீங்களோ அந்த டிசைன் போட்டு நாங்க ஒயிட்ல வேணாலும் கலர்ல வேணாலும் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். இதுல ஓபன் செல்ஃப். இதுல டிஃபரெண்டா இந்த பாக்ஸ் வந்து சின்னதா பண்ணி கொடுத்து ஸ்டோரேஜ்க்காக. இதுலயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹைட்டான திங்ஸ் வச்சு யூஸ் பண்ற மாதிரி பொசிஷன், டிராயர். அதே மாதிரி உட்கார்ந்து யூஸ் பண்ற மாதிரி எல்லா ரூம்லயுமே ஒரு பொசிஷன் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்க எவ்வளவு இருந்தாலும் மேல உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி உட்கார்ந்து நீங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா வந்து இது ஒரு
டோர் மாதிரி தான் தெரியும் நமக்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வாஷ் பேஷனுக்கு மேலே வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம் மிரரோட. நம்ம கஸ்டமர் சர்வ் பண்ணுறது அந்த மாதிரி எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் உள்ள திங்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பொருள், பெரிய ஹைட்டான பொருள் எல்லாமே அவங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பொசிஷன் கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பெட்ரூம், 3வது பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வுட்டன் பேட்டர்ன் கேட்டாரு இந்த ரூமுக்கு, அதனால வுட்டன் பேட்டர்ன்ல பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரூமை. சேம் இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு செல்ஃப், டிராயர் பிளஸ் லாக்கர், சேஃப்டி லாக்கர் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம்ல கார்னர்ல குபேர மூலையில வர இடத்துல எல்லாமே இரும்பு பீரோல நீங்க என்னென்ன வச்சு யூஸ் பண்ண போறீங்களோ அந்த மாதிரி பொசிஷன் எல்லாமே கம்பல்சரி கொடுத்துருவோம். அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு எல்லாமே. அடுத்த பீரோ ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ஸ்டோரேஜ். உங்களுக்கு எத்தனை பீரோ வருது, அதுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும், என்ன மாதிரி செஞ்சா உங்களுக்கு யூஸ் ஆகும், அந்த மாதிரி நாங்கள் பிளானிங் எல்லாமே கொடுத்துருவோம். இதுவும் சேம் அதே மாதிரி தான். டேபிள் பொசிஷன், இதுல செல்ஃப், உங்களுக்கு புக்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க அவங்க ரைட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதுலயும் அதே மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரூம்லயும். இது பாத்தீங்கன்னா ஃபுல் செல்ஃபா கேட்டார் இந்த ரூம்ல. அது ஒன்று சின்னதா இருக்கும், இன்னொரு பெட்ரூம்ல கொஞ்சம் வெரைட்டி மாத்தி மாத்தி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து ஃபுல்லாவே செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக வேணும்னு சொன்னதுனால ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா செல்ஃப் கொடுத்து பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். டிராயர் எல்லாமே கிடைச்சிரும் உங்களுக்கு. இதுல அதே மாதிரி உட்கார்ந்து அவங்க யூஸ் பண்ற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும். நீங்க எப்படி விரும்புறீங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிச்சன் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னாக்க டைனிங் ஹால் என்ட்ரன்ஸ். டைனிங் ஹால்ல உள்ள வந்தோம்னா நம்ம கிச்சன் போக முடியும். இது வந்து டைனிங் ஹால் என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். படிக்கு கீழேயும் நாங்கள் கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க பாத்தீங்க படிக்கு கீழே நீங்க என்னென்ன ஸ்டோரேஜ் என்ன வேணும், உள்ள பெரிய பெரிய திங்ஸ் நீங்க அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க உள்ள வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிடைக்கும் இந்த இடம். யூபிஎஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறதா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பொசிஷன் கொடுத்துருக்கோம். இதுல வந்து டேபிள் பொசிஷன் பெருசா கிடைச்சிடும். இங்க நீங்க சேர் போட்டு உட்கார்ந்து யூஸ் பண்ணலாம். உள்ள செல்ஃப்ஸ் ஏதாச்சும் வேணாலும் எக்ஸ்ட்ரா வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஓப்பன் இந்த பொசிஷன் இதெல்லாம் கைப்பட்டதுனா அழுக்காகும் அந்த மாதிரி பொசிஷன் எல்லாமே இந்த மாதிரி நீட்டா கவர் பண்ணி கொடுப்போம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த பொசிஷன் எல்லாமே சேம் அதே தான். இந்த ஓப்பன் ஆர்சி இது எல்லாமே வந்து நம்ம யூபிஎஸ் ஒர்க்ல பண்ணிருக்கோம். இங்க வால்ல வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்கிறதுனால பேக் சைடு எதுவும் பெருசா நம்ம டிசைன் பண்ணா இந்த வாலோட உப்பு போயிட அப்படின்றதுக்காக டேபிள் பொசிஷனும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் வந்து கொடுத்து பண்ணிருக்கோம். இதுவும் பார்க்கறதுக்கு அவுட்டர் வந்து பார்த்தோம்னா நீட்டா இருக்கும் உங்களுக்கு. இதை தாண்டி ஜன்னலுக்கு அவுட்டர் ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். அதையும் பாருங்க. இந்த ஜன்னல் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர்ல வந்து இந்த பார்டர் வந்து கொடுத்துருக்கோம். அவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஹேங்கர் ஃபிட் பண்ணி அவங்க பைப் ஃபிட் பண்ணி ஹேங்கர் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம் ஹால்ல. சேம் இதே என்ன கலர் பண்றோமோ அதே கலர்ல உங்களுக்கு வந்து அந்த பார்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். டைனிங் ஹால் பண்ணலாம். டைனிங் ஹால்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் இது எல்லாமே ஸ்ட்ரைட் டிசைன் பண்ணுவாங்க. நாம இதுவே வந்து கிராஸ் டிசைன் பண்ணிருக்கோம். இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு. ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபுல் கிரிப்பா தான் இருக்கும். நீங்க இது பண்ணனால எந்த பிரச்சனை வராது உங்களுக்கு. உள்ள போ. இது வந்து கிச்சன் பொசிஷன் உங்களுக்கு. இது ஓபன் கிச்சன். இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த பொசிஷனும் இந்த பொசிஷன் மட்டும் தான் வந்து மேஸ்திரி வந்து ஒர்க் பண்ணி மேல கிரானைட் போட்டு கொடுத்திருக்காரு. அதுவே இந்த சைடு பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம பொசிஷன்லயே பாக்ஸ் பண்ணிருக்கோம். இது எக்ஸ்ட்ரா மேல வந்து நம்மளே டிசைன் பண்ணி பண்ணிருக்கோம். இதுக்கு மேல நீங்க வந்து கிரானைட் அப்ளை பண்ணணும். இந்த பொசிஷனுக்கு மேல கிரானைட் அப்ளை பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல 2 செல்ஃப், ஒரு இடத்துல 3 செல்ஃப் அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம்.
பிளைன். இது வந்து ஒரு 6 இன்ச் பிளைன், ஒரு 8 இன்ச் பிளைன் உங்களுக்கு அது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து பிளேட். அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா கட்லரி. அடுத்தது ஒரு ஆயில் ஃபில்லர். இது எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்ல 304ல நம்ம வந்து ஒரு லைஃப் டைம் வாரண்டியோட இந்த ட்ரே வந்து நம்ம உங்களுக்கு செஞ்சு விட்டுருவோம். இதுல எதுவும் பிரச்சனை அப்படின்னாலும் நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இல்ல சப்போஸ் துருப்பிடிச்ச அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் நம்ம மாத்தி கொடுத்துருவோம். இது வந்து கார்னர் டோர். உங்க கார்னர் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிலிண்டர் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் பெரிய திங்ஸ் எது வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க. அதுக்கு அடுத்து தான் செல்ஃப் உங்களுக்கு. இந்த பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா குக்கர், நீங்க குக்கர் வேற மாவு பாக்ஸ் அந்த மாதிரி ரெண்டு பொசிஷன் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் பேஸ்கெட். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேடிஸ் வந்து ஆனியன் அந்த மாதிரி டொமேட்டோ அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்றாங்க, இல்ல ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்றீங்க. அது எல்லாமே வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்காம இந்த மாதிரியான ஒரு ட்ரேல வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்றதுக்கு சுலபமா இருக்கும். இதுல வந்து சைஸ் 3 சைஸ் வரும், சின்னது பெருசு அந்த மாதிரி 3 சைஸ் கிடைக்கும். இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா இந்த ட்ரேவை வந்து நீங்க எடுத்துட்டு போய் வெளியே கொண்டு போய் வாஷ் பண்ணி நீங்க என்ன இது பண்ண போறீங்கன்னா பேப்பர் போட்டு நீங்க நீட்டா க்ளீன் பண்ணி கொண்டு வந்து நீங்க இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப யூசேஜா இருக்கும் இந்த ட்ரே வந்து. இதுவும் நாங்களே பண்ணி கொடுத்துறோம். அடுத்து இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் தான். இது எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் தான். பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்க இடம் கம்மியா இருந்தா நீங்க மல்லிகை ஜாமான் அந்த மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள இது வந்து ஸ்டோர் ரூம். இந்த ஸ்டோர் ரூம் வந்து இது ஒரு கலர்ல அவர் கேட்டாரு. கிச்சன் உள்ள ஒரு கலர் இருக்கும், இது பாத்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூல வந்து ஃப்ளவரும் பண்ணிருக்கும் கிச்சன். இது வந்து பாத்தீங்கன்னா பிங்க்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ அந்த கலர்ல வந்து நாங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். தெரியுதா? இந்த ஓபன் ஆர்ச் இதுவும் நாங்க தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் வந்து அதுல வந்து லேம்ப் லைட் வந்துரும். உங்களுக்கு 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் லைட் கிடைச்சிடும். கஸ்டமர் என்ன விரும்புறாங்களோ அந்த மாதிரியான லைட் வந்து உங்களுக்கு இங்க கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஓபன் வச்சு யூஸ் பண்ற திங்ஸ் நாம வச்சு இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேப் இருக்கும். இந்த சைடுல உட்கார்ந்து நீங்க டைனிங் டேபிளாவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வீட்ல வந்து லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ற கணவரா இருந்தா உட்கார்ந்து காய்கறி வெட்டி கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். கம்ஃபர்டபுளா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பொசிஷன் உங்களுக்கு அவங்க கால் உள்ள வச்சு யூஸ் பண்ற மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். சேர் உள்ள தள்ளி வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல இந்த சைடு பாத்தீங்கன்னாலும் இங்க கிச்சன் யூஸ் பண்ற லிக்விட் ஆயில் அந்த மாதிரி எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி இந்த இடம் கிடைக்கும். இந்த இடம் பாத்தீங்கன்னாக்க இங்க வந்து அவங்க யூஸ் பண்ற சோப்பு ஆயில் எல்லாமே இதுல வச்சுக்கலாம். சின்ன சின்ன குட்டி குட்டி திங்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க டைனிங் ஹால்ல யூஸ் பண்ற ஃப்ரூட்ஸ், டைனிங் ஹால்ல யூஸ் பண்ற அந்த சின்ன சின்ன கப்ஸ், டம்ளர்ஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல எல்லாமே லைட் கொடுத்துருக்கேன், டிசைன் லைட் கொடுத்துருக்கேன் எல்லாத்துலயுமே. இந்த சைடு வந்து ஸ்டோரேஜ், நம்ம டைனிங் டேபிள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில், என்ன சொல்றது உங்களுக்கு ஊறுகாய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கிற ஐட்டம் இந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இது கிச்சன் டைனிங் ஹால் பார்த்தோம். இந்த ஓப்பன் ஆர்ச்சி நம்ம என்ட்ரன்ஸ் இதையும் நம்ம பார்த்தோம். அடுத்து பூஜை ரூம் பார்க்கலாம். பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து டிராயர், டோர் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த டோர் பொசிஷன் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணீங்கன்னா 2 செல்ஃபா இருக்கும். நீங்க திங்ஸ் எல்லாமே இதுல வந்து புக்ஸ், பூஜை ரூம் சம்பந்தப்பட்ட திங்ஸ் என்னவோ அதுல வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், மேல ஹைட் கம்மியாகவும் கீழே ஹைட் ஜாஸ்தியாகவும் கொடுத்துருப்போம். இதுல வந்து நீங்க குத்துவிளக்கு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். அதை தாண்டி பிளஸ் வந்து எல்லாமே டிராயர் கொடுத்துருக்கேன். இந்த டிராயர்ல உங்களுக்கு ஒவ்வொரு டிராயர்ல என்னென்ன திங்ஸ் வேணுமோ நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம்.
பார்த்தீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்சன் மெட்டீரியலில் நாங்கள் வந்து ஜான்சன் யூபிவிசி மெட்டீரியலில் நம்ம வந்து இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான், லோக்கல் மெட்டீரியல் கிடையாது. நம்ம மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம இந்த மெட்டீரியலை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் வாரண்டி. என்ன வாரண்டி அப்படின்னாக்க உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகுறது, வளையிறது, பெண்ட் ஆகுறது, மெட்டீரியல் வந்து பொழிஞ்சு போன மாதிரி ஆகுது. அந்த மாதிரியான பிரச்சனை ஜான்சன் மெட்டீரியலில் உங்களுக்கு வராது. அதுக்கு நாங்கள் கேரண்டி. மற்றபடி ஒர்க் பண்ணுறதுல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் சைடு எது ப்ராப்ளம்னாலும் நீங்கள் அதை பார்க்கணும். அந்த மாதிரி தான் சார் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கள் சைடு எந்த பிரச்சனை இருந்தாலும் எப்போ வேணாலும் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் 3 பெட்ரூம், ஹால், கிச்சன் எல்லாமே பார்த்துருக்கீங்க. இதை நீங்கள் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லலாம். இல்லை உங்கள் வீடு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தாலும் எங்ககிட்ட ஐடியா கேட்கலாம், நாங்கள் ஐடியா கொடுப்போம். நேரடியாக உங்கள் சைட்டுக்கு வந்து நாங்கள் என்னென்ன மாதிரியான டிசைன் பண்ணால் இந்த வீடை இன்னும் அழகுபடுத்தலாம் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். வந்தோம் ஒர்க் பண்ணோம் போனோம் அப்படி இருக்காது எங்கள் ஒர்க்கு. நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு பெட்ரூம் காமிக்கணும்னா இதில் என்னென்ன இருக்கலாம், என்னென்ன இருந்தால் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நாங்கள் அதை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருவோம். இந்த கீவேட் கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பேலன்ஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜான்சன் மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியில் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போவும் இதே தான் நாங்கள் சொன்னோம். எங்கள் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வெயிட் பேலன்ஸு நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இந்த கொஸ்டின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் கிரானைட் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த ப்ராப்ளம் இல்லாமல் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜான்சன் பாலபாரதியை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் சேலம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்டீரியர் டெக்கரேஷனில் என்னென்ன பண்ணி கொடுக்குறோமோ அத்தனையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறது நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜான்சன் பாலபாரதி.